டிவிஎஸ் நிறுவனம் அவங்களுடைய ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு பிறகு மாஸ் லுக்கில் அதிரடியான விலையில் மற்றும் அதிரடியான சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிற புதிய டிவிஎஸ் ஆர்பிட்டர் ஸ்கூட்டரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெளியிட்டிருக்காங்க இந்திய சந்தையில். இந்தியாவில் அவங்களுடையது 3வது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரான ஆர்பிட் ஸ்கூட்டரை வெளியிட்டிருக்காங்க டிவிஎஸ் நிறுவனம். தற்போது இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருப்பது டிவிஎஸ் ஐக்யூபாக இருக்கும். ஐக்யூபை தவிர்த்து சற்று விலை அதிகம் உயர்ந்ததாக டிவிஎஸ் நிறுவனத்தில் டிவிஎஸ் எக்ஸ் என்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இருக்குது. அதன் பிறகு டிவிஎஸோட லைனப்பில் இருக்கிறது தற்போது டிவிஎஸ் ஆர்பிட்டராக விளங்கிருக்கு. இளைஞர்கள் மட்டும் பயன்படுத்தும் வகையில் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் வாடிக்கையாளர்களும் பயன்படுத்தும் வகையில் இந்த ஃபேமிலி ஸ்கூட்டரை வடிவமைத்திருக்காங்க. டிவிஎஸ் ஆர்பிட்டர் டிசைன் இருக்குது. ஏத்தரோட ரிஸ்டா மற்றும் ஹோண்டா, பஜாஜ், ஓலா இவங்களுக்கு போட்டியாக மற்றும் வரவிருக்கும் சுசுகியோட புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் போட்டியாக இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் ஸ்கூட்டரை வெளியிட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. இந்த ஆர்பிட்டர் டிசைனை பார்க்கும்போது ஏத்தர் ரிஸ்டாவோட டிசைன் போலவே ஒத்தி இருக்குது. ஏன்னா தற்பொழுது மார்க்கெட்டில் கடந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏத்தரோட ரிஸ்டாவை தான் அதிகமாக விற்பனையில் சக்கப்போடு போட்டுவிடுறது. விற்பனையிலும் தற்பொழுது முந்தி இருக்குது. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்டாவோட மாடலே காப்பி அடித்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து கொஞ்சம் டிசைனை முன்னாடி பின்னாடி மாற்றி ரிஸ்டாவோட டிசைன்லேயே நிறைய பேர் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஏத்தரோட ரிஸ்டா அதிக அளவில் தற்பொழுது அனைவரையும் கவர்ந்திருக்கு. விற்பனையிலையும் அதிக அளவில் முன்னேறி முதலிடத்தில் இருக்குது. இதன் காரணமாக தான் அனைவருமே இந்த மாடலை அப்படியே பயன்படுத்தி வெளியிட்டிருக்காங்க புதிய ஸ்கூட்டர் எல்லாமே. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா 3.1 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நம்ம முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா மொத்தமாக நம்மளுக்கு 158 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போக முடியும். அதாவது 158 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் கொடுத்துருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூமோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக சொல்லணுன்னா 99,900 ரூபாய். 100 ரூபாய் சேர்த்தனா 1 லட்சம் ரூபாயாக இருக்கும். இந்த ஸ்கூட்டர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயாக இருக்குது. இது எக்ஸ்ஷோரூமோட விலை, டெல்லி எக்ஸ்ஷோரூமோட விலையாக தான் குறிப்பிடத்தக்கது. இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் இது போக தற்பொழுது பார்த்தது போக மற்றபடி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்றதை அவங்களுடைய இணையதளத்திலே முழுமையாக கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா முதலாவதாக டிசைனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக பூட் ஸ்பேஸ் 38 லிட்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 34லேருந்து 38 லிட்டர் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு அடியில் வர ஸ்பேஸ் தான் பூட் ஸ்பேஸ். தற்பொழுது வர எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே பார்த்திங்கன்னா பேட்டரி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ்னு சொல்லிட்டு பூட் ஸ்பேஸை குறைச்சிருவாங்க. ஆனால் இதில் அப்படி செய்யாமல் கிட்டத்தட்ட 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பூட் ஸ்பேஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அலாய்வில் 14 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு மினிமலிஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டிசைன் அனைவரையும் கவரும் வகையில் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு கிறிஸ்டல் எல்இடி ஹெட்லாம்பும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் காம்பினேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி பின்னாடியும் இருக்கிற மாதிரியும் காம்பினேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. டிசைன் அடுத்து கம்ஃபர்ட்டில் என்னென்ன வசதிகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டிசைனில் கொடுத்துருக்க வசதியை தவிர்த்து கம்ஃபர்ட்டில் பார்த்திங்கன்னா லாங் பிளாட்ஃபார்ம் சீட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 845 மில்லிமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கிற சீட் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம கால் வைக்கிற ஃபுட்போர்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வளைவாக இருக்கும், இல்லை ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதனால் நிறைய பொருட்களில் பார்த்திங்கன்னா சமமாக வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்பேஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருக்காங்க. அதுவும் 290 மில்லிமீட்டர் அளவுக்கு ஃபுட் ஸ்பேஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அப்ரைட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. சீட் ஐட்டமே பார்த்திங்கன்னா ஆப்டிமல் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அதில் மீடியம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கீழே தரையில் கால் வைக்கிறதுக்கு ஏதுவாக ஆப்டிமல் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கன்வீனியன்ஸில் என்னென்ன அம்சங்கள் கொடுத்துருக்காங்கன்னு கன்வீனியன்ஸில் என்னென்ன சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா
முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்டன்ட், அதே போல் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா, ஹைவேல லாங் டிரைவ் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நம்ம ஆக்சிலேட்டர் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து போகும். நம்ம வந்து முறுக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அனைத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் வர மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் முன்னாடி வந்து ஈஸி ஆக்சஸ் பாக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து இக்கோ சிட்டின்னு 2 டிரைவிங் மோடு கொடுத்துருக்காங்க. அது போக கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இருக்குது. ப்ளூடூத் மூலியமாக நம்ம ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் பேட்ரி வந்து வரும், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்தில் நம்ம பேட்ரி வந்து ட்ரைன் ஆகிடுன்ற போல் வசதி இந்த நேவிகேஷன் பார்லேயும் இருக்குது. அதே போல் நம்ம அது மொபைல்லையுமே வந்து கனெக்ட் செஞ்சும் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் லைவ் லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் எங்கெங்கே இருக்குன்றதையும் நம்ம அதை போல் பார்த்துக்கவும் முடியும். அதே போல் பேட்ரி அண்டு ட்ரிப் ஸ்டேட்டஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி எவ்வளோ % சார்ஜும் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்க முடியும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜியோ ஃபென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபென்சிங் இருக்கிறதுனால குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து போகும். அதுக்கு பிறகு வந்து இந்த ஸ்கூட்டர் போகாது. அதனால் திருடு போகும் பயமும் கிடையாது இந்த ஜியோ ஃபென்சிங் இருக்கிறதுனால. அதே போல் வந்து ஜியோ ஃபென்சிங் போல வந்து டைம் ஃபென்சிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த இதில் வந்து 2 அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வண்டி மூவ் ஆகும்பொழுது சவுண்ட் வர மாதிரி வந்து 2 அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து கிராஷ் அண்ட் ஃபால் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே வந்துட்டுருக்கீங்க, இது போல் செய்திகளும் வந்து கிராஷ் அண்ட் ஃபால்ஸ் அலர்ட்டில் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் வந்து இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர், புதிய டிவிஎஸ் நிறுவனத்தோட ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இருக்குது. இதுக்கான முழு தகவலை பெறணுன்னா நீங்கள் அருகில் இருக்கிற டிவிஎஸ் ஷோரூம்லேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது போக வந்து இவங்களுடைய ஆன்லைன் வலைதளத்துலையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். tvsmotor.com இவங்களுடைய ஆன்லைன் வலைதளத்துலையுமே வந்து இந்த ஸ்கூட்டருக்கான சிறப்பம்சங்கள் என்ன, உங்கள் ஏரியாவில் எங்கெல்லாம் வந்து ஷோரூம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும். மேலும் இது மட்டும் பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பிய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.